விட்டான். நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த உம்மத்து என்றைக்கு ஷியா நுழைந்ததோ அன்றைக்கு இந்த உம்மத்து இரத்தால் ஓடும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் என்னுடைய உறவுகளே, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினர்களே, நானும் நீங்களும் உருவாகி ஷியாக்கள் தெரிந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். கோல் ஃபேஸ் வரைக்கும் வந்து விட்டார்கள், யூனிவர்சிட்டி உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் அவர்களை பற்றி பேசினால் எனக்கும் உங்களுக்கு மௌனம். ஈரான் அப்படி தலை போட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் விட மாட்டான், அல்லாஹ் விட மாட்டான். அவர்கள் செய்கிற அராஜகம் தான் இந்த அராஜகம். இது எல்லாத்துடைய முடிவு கிறிஸ்தவருடைய கையிலே போனால், ஆமாக் அல்லது தாபிக்கிலே வந்து அவர்கள் இறங்கினால், இஸ்தான்புல் என்றைக்காவது அமெரிக்காவும் நேட்டோ படையை ஏதோ ஒன்று பிடித்தால் அன்றைக்கு எதிர்பாருங்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான சம்பவங்கள் இவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இது எல்லாம் வைத்துத்தான் மறுமை நாள் நெருங்கி விட்டதா? ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், நெருங்கி விட்டது, நான் தான் கடைசி தூதர் என்று சொல்லிவிட்டார்கள். அது எவ்வளவு நெருங்கி இருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு நதியை பார்த்து, மறுமை நாளைக்குரிய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் பேசுற நேரம் பானதுரையிலே இந்த வீட்டிலே இப்படி நடக்கும் என்று பேச மாட்டார். இன்னால் மௌத்தாகுவார், அது மறுமைக்குரிய அடையாளம் என்று சொல்ல மாட்டார். ஏனென்றால் உலகமே பார்க்கணும், உலகமே பேசணும். அந்த மாதிரி விஷயங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலே அல்லாஹ் சொல்ல வைத்தான். ஏன் சொல்ல வைத்தான் தெரியுமா? அந்த யுகங்களில் அவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் நானும் நீங்களும் தௌபாவிலே ஈடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டுமா, நெருங்க வேண்டுமா? அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபுராத் நதி வத்தி, யூப்ரட்டிஸ் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது. ஃபுராத் நதி வத்தி, தங்க மழை வெளி வரும் வரைக்கும். புகாரி முஸ்லிமிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடுக்கிடக்கூடிய செய்தி. ஃபுராத் என்றால் யூப்ரட்டிஸ் நதி. நான் நினைக்க மாட்டேன் இந்த சபையில் யாரும் அந்த நதி ஸ்கூலில் படித்திருக்காமல் யாரும் இருந்திருப்பீர்கள் என்று. ஏனென்றால் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற நதிகளில் நைல், யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ், அமேசான் இவைகள் வந்து ஆகவும் பிரசித்தி பெற்ற நதிகள். ஹிந்து நதி. இந்த நதிகளில் மிகவும் முதன்மை வாய்ந்தது தான் யூப்ரட்டிஸ். உலகத்திலே மனிதர்கள் அதாவது சிவிலைஸ் ஆக்கப்பட்டது மெசொப்பொத்தேமியான்னு வரலாறு என்று சொல்லுவார்கள். அங்கிருந்து தான் மனிதர்கள் ஆரம்பமாக அவர்கள் வீடு கட்டி ஒழுங்காக வாழ்ந்தது என்றால் மெசொப்பொத்தேமியான். பேப்பரை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான். அதில் தான் எழுத்து ஆரம்பிக்கப்படுகிறது. அது யூப்ரட்டிஸ் நதிக்கரையோடு ஒட்டித்தான் அந்த குடியிருப்புகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறில் என்றைக்கும் இல்லாத மாதிரி நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், நாசாவுடைய ஒரு படத்தை. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள். 2003ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டு, 2003, 9, 16 எடுத்து காட்டார்கள். அசந்து போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரிவருடைய மேப், சேட்டலைட் மேப், இவ்வளவு இருக்கிற ரிவர்